மாண்டேகுவின் சென்னை வருகை 1917 கோரிக்கை எட்வின் மாண்டேகு 1917 டிசம்பர் 14. இந்த தேதி ரொம்ப முக்கியம். 1917 மாண்டேகு எப்போ வராருன்னா 1917 டிசம்பர் 14 தேதி தமிழ்நாட்டில் இருந்த பிரதிநிதித்துவ அமைப்புகள் மாற்றமுள்ள பிரமுகர்களின் கருத்துக்களையும் திட்டங்களையும் பற்றி அறிந்து கொள்வதற்காக சென்னை வந்தார். நீதி கட்சியின் சார்பாக கந்தசாமி செட்டியாரும். நீதி கட்சி சார்பாக யாருன்னா கந்தசாமி செட்டியும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பிள்ளையும். அப்போது நீதி கட்சி சார்பாக கந்தசாமி செட்டியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பிள்ளையும் மாண்டேகுவை சந்தித்தனர். நீதி கட்சியின் சார்பாக அளிக்கப்பட்ட பொதுநிலை அறிக்கையில் 5 வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. நீதி கட்சி 5 வகுப்பினருக்கு பிரதிநிதித்துவம் கேட்டிருக்காங்க. யார்னா பலிஜா பிள்ளைமார், வேளாள முதலியார், செட்டியார், பஞ்சமர் ஆகிய இவர்களோடு 4 பிராமண வகுப்பாருக்கும் பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. அதாவது நீதி கட்சி பிராமணர்களையும் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினருக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கேட்டது என்பது நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிராகரிப்பு. நீதி கட்சியின் கோரிக்கைகளுக்கு சென்னை மாகாண சங்கமும் ஆதரவு அளித்தது. நீதி கட்சியோட கோரிக்கைக்கு சென்னை மாகாண சங்கமும் ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க. கேசவ பிள்ளை சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற்று தருவதில் வெற்றி பெற்றார். சென்னை ராஜதானி ஆளுநர் பாரன் பென்ட்லாந்த். இந்த பாரன் அப்போ யார் ஆளுநராக இருந்தாங்கன்னா பாரன் பென்ட்லாந்த் அப்படின்ற ஒருத்தர் இம்முயற்சிகளுக்கு ஆதரவளித்தார். இந்த பாரன் பென்ட்லாண்ட் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவளித்தார். மெயில் பத்திரிகையும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கைகளுக்கு ஆதரவாக எழுதியது. மெயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையுமே வகுப்புவாரி பிரதிநிதித்துவக்கு ஆதரவாக எழுதியிருக்காங்க. ஆனால் மாண்டேகு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. ஆனால் இந்த மாண்டேகு என்ன பண்ணார்னா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கலை. ஜூலை 1918 ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் இக்கோரிக்கை இடம்பெறவில்லை. அப்போ 1917 இவர் வராரு. 1918 ஜூலை மாதம் 2ஆம் தேதி திருத்துறாங்க, அரசியலமைப்பு திருத்துறாங்க. ஆனால் இவங்க சொன்ன கோரிக்கை எதுலையுமே அதில் இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டனில் நாயர் 1918 நாயரின் நற்பணி. நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை மாண்டேகு நிராகரித்ததால் சோர்வடையாத நீதி கட்சியினர் தஞ்சை எந்த இடத்துலனா தஞ்சாவூரில் கூடி விவாதித்து டாக்டர் TM நாயரை லண்டனுக்கு அனுப்பி கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுவதென முடிவு செய்தனர். இப்போ மாண்டேகு என்ன பண்ணிட்டாரு, அதோட கான்ஸ்டியூஷன் இது திருத்தும் போது அதில் இவங்க சொன்ன எதுவுமே இடம்பெறலை. அப்பயுமே இவங்க சோர்வாகாமல் நாயரை எங்கே அமைச்சிருக்காங்கன்னா லண்டனுக்கு அமைச்சு இக்கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக லண்டனுக்கு அனுப்பியிருக்காங்க. எப்போது தஞ்சையில் கூடி தான் இதை பேசியிருக்காங்க. அதன்படி லண்டன் சென்றார் நாயர் 1918 ஜூலையில். அங்கு பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டார். பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதினார். பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினரிடையே உரையாற்றினார். பிரிட்டிஷில் பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே போய் உரையாற்றிருக்காரு. துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டார். நாயரின் நடவடிக்கைகளின் விளைவாக பிரிட்டிஷாரிடையே வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சவுத் பரோ கமிட்டி மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக சவுத் பரோ கமிட்டி அமைக்கப்பட்டது. பலதரப்பு மக்களின் கருத்துக்கள் கேட்டறிவதற்காக அமைக்கப்பட்ட அக்கமிட்டி நாயரின் கருத்துக்களை கேட்டறிய விரும்பியது. நாயரையும் அந்த சவுத் பரோ கமிட்டி கேட்க விரும்புச்சு. ஆனால் நாயர் அக்கமிட்டியில் ஸ்ரீ சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜியும் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். ஆனால் சவுத் பரோ கமிட்டி நாயரையும் கேட்கணும்னு நினச்சது. ஆனால் நாயர் அக்கமிட்டியில் சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டும்தான் இடம்பெற்றிருந்தாங்க. பிராமணர் அல்லாதார் சார்பில் எவரும் இடம்பெறவில்லை. பிராமணராக இல்லாதவங்க சார்பில் யாருமே இடம்பெறலை. வெறும் சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி மட்டும்தான் இடம்பெற்றிருக்காங்க. இடம்பெறவில்லை என்ற காரணத்தை கூறி அக்கூட்டத்தை புறக்கணித்தார். நாயர் அதை புறக்கணிச்சிட்டார். எனினும் டாக்டர் TM நாயர் லண்டனில் தங்கியிருந்த 6 மாத காலத்தில் லண்டனில் இருந்த இந்தியர் 6 மாதம் இருந்திருக்காரு. அந்த 6 மாதத்தில் இந்தியர்கள் மற்றும் இந்தியர் அல்லாதர், குறிப்பாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும்
உறுப்பினர்கள் மற்றும் இந்திய ஆட்சித்துறை அதிகாரிகளின் ஆதரவை பெறுவதில் வெற்றி பெற்றார். கூட்டு தேர்வு குழு 1919 மாண்டேகு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இறுதி செய்வதற்கு பலதரப்பட்ட கருத்துக்களையும் பரிசீலிப்பதற்கான ஒரு கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. லண்டனில் கூடிய அக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஆற்காட்டு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கடரெட்டி நாயுடு, கோகா அப்பாராவ் நாயுடு, எஸ்.கே. துளசிராம் ஆகிய 4 கொண்ட நீதிக்கட்சி தூதுக்குழு சென்றது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது இப்போ குரூப் 1ல் இது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். கூட்டுக்குழுவில் கலந்துக்க யார் யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காட்டு ராமசாமி, நீங்கள் ஃபுல்லாக கூட ஞாபகம் வச்சுக்கணும். ராமசாமி வெங்கடரெட்டி அப்பாராவ் துளசிராம், ராமசாமி வெங்கடரெட்டி அப்பாராவ் துளசிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத்தூதுக்குழு அல்லாமல் அகில இந்திய நில சுவாந்தார்கள் சங்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ஜமீன்தாரி சங்கம் சார்பாக ராமராயனின்கரும் லண்டனில் சென்றனர். அப்போ இவங்க மட்டும் இல்லை, அப்புறம் ஒரு அகில இந்திய நில சுவாந்தார்கள் சங்கமும் சென்னை ஜமீன்தார்கள் சங்கமும் ராமராயன்கரின் சார்பாக சென்றிருக்காங்க. இத்தேர்வுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதாக இருந்த டி.எம். நாயர், இந்த தேர்வுக்குழுவில் தான் டி.எம். நாயர் கலந்துக்கலான்னு இருப்பார். ஆனால் இறந்து விட்டமையால் 1919 ஜூலை 17 அவருக்கு பதில் ரெட்டி நாயுடு, அப்போ டி.எம். நாயருக்கு பதில் யார் போயிருக்கான்னா ரெட்டி நாயுடு போய் கலந்துக்கிட்டார். இவர்கள் அனைவரும் கூட்டு தேர்வு கூட்டத்திற்கு கலந்து கொண்டு சாட்சியம் அளித்தனர். இவர்கள் லண்டனில் தங்கியிருந்த பொழுது லேபர் மற்றும் லிபரல் கட்சியினர் ஆதரவு பெற்றனர். இவர்களின் லண்டன் செலவின் விளைவாக நீதி கட்சியின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை ஆதரவாக சூழ்நிலை உருவாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு 1920. நீதி கட்சியின் இடைவிடாத நம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கைகளின் விளைவாக கூட்டு தேர்வுக்குழு 1919 நவம்பர் 17 கூட்டுத் தேர்வுக்குழு 1919 நவம்பர் 17ஆம் தேதி அன்று அதன் முக்கிய பரிந்துரைகளை அறிவித்தது. அதன்படி சென்னை ராஜதானியில் பிராமணர் அல்லாதோருக்கும் பிராமணர்களுக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அப்பரிந்துரையாகும். இவ்விரு சாரருக்கும் சென்னை சட்டமன்றத்தில் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பதை சென்னை அரசாங்கமும் அங்குள்ள கட்சிகளும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை கூட்டுத் தேர்வுக்குழு தெளிவுபடுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சமரச உடன்படிக்கை. கூட்டுத் தேர்வுக்குழுவின் பரிந்துரையை பற்றி விவாதிப்பதற்காக சென்னையில் நீதி கட்சி, காங்கிரஸ், சென்னை மாகாண சங்கம் ஆகிய கட்சிகளிடையே தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றன. இவற்றின் விளைவாக ஒரு சமரச உடன்பாடு உருவாயிற்று. பிரபல பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரி பாரன் மெஸ்டன் இந்த சமத்துவத்துக்கு பெரிதும் காரணமாக இருந்தமையால் இந்த உடன்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா மெஸ்டன் நடுவர் தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. இத்தீர்ப்பின்படி 63 பன்மை உறுப்பினர் தொகுதிகள் பிராமணர் அல்லாதோருக்கு ஒதுக்கப்பட்டது. இவற்றுள் 3 தொகுதிகள் நகரங்களுக்கும் 25 தொகுதிகள் கிராமங்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும். இது நீதிக்கட்சி பலரத ஒத்துழைப்போடு நிகழ்த்திய மகத்தான சாதனையாகும். இது நீதிக்கட்சியோட சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒத்துழையாமை ஆங்கிலேயருக்கு ஆதரவு. 1919ஆம் ஆண்டு மாண்டேகு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்கினார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முழுவீச்சுடன் நடைபெற்று கொண்டிருக்கையில் நீதி கட்சி ஒத்துழைக்க மறுத்துருச்சு. அப்போ நீதி கட்சி ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணலை. மாறாக அக்கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவோடு மாண்டேகு சீர்திருத்தத்தின் விளைவாக நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று பிராமணர் அல்லாதார் முன்னேற்றத்திற்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தர தீர்மானித்தது. எனவே காந்தியின் தலைமையின் கீழ் துவங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தோடு ஒத்துழைக்கவில்லை. பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கும்போதே சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைத்துவிட வேண்டும் என்பது நீதி கட்சியின் தலையாய நோக்கமாக இருந்தது. பிரிட்டிஷார் ஆட்சியில் இருக்கும்போதே சமூக நீதிக்கான அடித்தளத்தை அமைச்சிடணும் அப்படின்றது தான் நீதி கட்சியோட நோக்கமாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, காந்தியின் திட்டம் பிராமணர்களின் தலையாய நோக்கமாக இருந்தது. செல்வாக்கை அதிகரித்து அவர்களின் கரங்களை பலப்படுத்துமே அன்றி கட்டுக்கோப்பான சமுதாய சமத்துவத்தை ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பினார்
நீதி கட்சியினர் காந்தியின் குழப்பத்தின் குருநாதர் என்று வர்ணித்தார். காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழப்பத்தின் குருநாதர். இது ரொம்ப ரொம்ப கேட்பாங்க. யார் வந்து காந்தியை வந்து குழப்பத்தோட அப்போ இப்படி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க. யார் வந்து காந்தியை வந்து குழப்பத்தின் குருநாதர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீதி கட்சியினர். அப்போ குழப்பத்தின் குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் ஏன்னா காந்தி. பிரச்சார பீரங்கிகள் நீதி கட்சியின் பிரச்சார பீரங்கிகளான ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா ஆகிய பத்திரிகைகள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிராக முடக்கிவிடப்பட்டன. மரியதாஸ் ரத்தினசாமி என்ற நீதிக்கட்சி பிரமுகர் மகாத்மா காந்தியின் அரசியல் தத்துவம் என்ற பிரசுரத்தில் காந்தியையும் அவரது ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சித்தார். இப்போ வந்து ரத்தினசாமி, மரியதாஸ் ரத்தினசாமி அப்படின்றவர் நீதி கட்சியில் இருக்கவர். அவர் வந்து மகாத்மா காந்தியோட அரசியல் தத்துவம் என்ற பிரசுரத்தில் காந்தியை ஒத்துழையாமை இயக்கத்தையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. காந்தியும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் காந்தியின் அரசியல் தத்துவம் அப்படின்ற ஒரு பிரசுரத்தில். அதுக்கப்புறம் அதே போன்று மற்றொரு நீதி கட்சி தலைவரான ரெட்டி நாயுடு, இவர் தான் இந்த ரெட்டி நாயுடு வந்து டிஎம் நாயருக்கு பதிலாக போயிருப்பார் அந்த கூட்டத்தில் கலந்துக்க. சென்னை காந்தியின் இயக்கத்துக்கு எதிரான சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கேட்பாங்க, காந்தியோட இயக்கத்துக்கு எதிராக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் யாருன்னா இந்த ரெட்டி நாயுடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காந்தி மீதான அவநம்பிக்கை. நீதி கட்சியினர் காந்தி மீது கொண்டிருந்த அவநம்பிக்கைக்கான காரணம், காந்தி ஒரு பிராமணர் அல்லாதவராக இருந்தும் அவர் பிராமணராக இருந்து, காந்தி வந்து பிராமணர் அல்லாதவர் தான், ஆனால் பிராமணராக இருந்து பிராமண வைதிகத்தை ஆதரித்தது. அவரது கிராமிய கொள்கை நாடு தொழில்மயமாவதற்கு எதிரானது. காந்தியின் கனவான ராமராஜ்யம் பிராமண ராஜ்யம் என்று நீதி கட்சியினர் கணிப்பு. காந்தியின் குறிக்கோளான குழப்பவாதம் நடைமுறை சாத்தியமற்றது. நாட்டின் அரசியல் விடுதலை சமுதாயம் சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் என்ற காந்தியின் தவறான முடிவு. சமூக நீதியின் மீது சீரமைக்கப்படும் சமுதாயம் தான் அரசியல் சுதந்திரத்திற்கு தகுதியானது என்ற நீதி கட்சியின் நிலைப்பாடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காந்தியின் சென்னை பேச்சு. இது வந்து 1921 நீதி கட்சியின் நிலைப்பாட்டை பற்றி நன்கறிந்த காந்தி 1921 ஏப்ரல் மாதம் சென்னை வந்த பொழுது பிராமண கலாச்சாரத்தின் பெருமை பற்றியும் பிராமணர்கள் இந்திய பண்பாட்டிற்கு அளித்த பங்களிப்பு பற்றியும் உயர்வாக பேசினார். இப்போ வந்து பிராமணர்களை பற்றி உயர்வாக பேசியிருக்காரு. காந்தியின் இந்த பிராமண ஆதரவு பேச்சு நீதி கட்சியினருக்கு விடப்பட்ட சவாலாகவே இருந்தது. நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் சார்பாக இதன் எதிர்ப்பை தெரிவித்தது. நீதி கட்சி என்ன பண்ணுறதுக்கு, பிராமணர் அல்லாதார் சார்பாக அதோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. திராவிட கலாச்சாரம், தொன்மை, தத்துவம், இலக்கியம், மொழி சிறப்பு, வரலாறு பற்றி எதுவும் தெரியாத காந்தி பிராமணர் பங்களிப்பை பற்றி ஒருதலை பட்சமாக உயர்வாக பேசியது ஏற்கத்தக்கது அல்ல என்று நீதி கட்சி அதன் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீதி கட்சியை சேர்ந்த கந்தசாமி செட்டி. நீதி கட்சியை சேர்ந்தவர் தான் கந்தசாமி செட்டி. யங் இந்தியா பத்திரிகைக்கு எழுதிய கடிதம். அப்போது கந்தசாமி வந்து எங்கே எழுதியிருக்காருன்னா யங் இந்தியாவுக்கு எழுதியிருக்காரு. எழுதிய கடிதத்தில் பிராமணர் அல்லாதரிடமிருந்து விலக்கி இருக்குமாறு, பிராமணர் அல்லாத பிரச்சனைகளில் குறுக்கிடாமல் இருக்குமாறும், பிராமணர் அல்லாதவங்கள்டேருந்து விலகிருங்க, அவங்களோட பிரச்சனைகளையும் குறுக்கிடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த காந்தி பிராமண கலாச்சாரத்தை பற்றி கருத்தை மீண்டும் வலியுறுத்தியதோடு இந்திய பல கலாச்சாரங்களின் கலவை என்றும் திராவிட தென்னாட்டை ஆரிய வடநாட்டிலிருந்து பிரித்து பார்க்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். காந்தியின் ஒழுக்க தலைமையை உயர்வாக கருதிய நீதி கட்சியினர் அவரது பிராமண ஆதரவு கொள்கையை கடுமையாக சாடினர். இதோட நீதி கட்சி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சாதனைகள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் இருக்குது. 1 minute. நீதி கட்சியோட சாதனைகள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.